எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம்மு. 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் கம்பல்சரியாக இந்த சம் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கக்கூடிய ஒரு சம்மை தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 3.1ல் மூணாவது சம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் வயது சராசரி வயது 53. அப்போ தாத்தாவின் வயதில் பாதி, தந்தையின் வயதில் 1/3 மற்றும் வாணியின் வயதில் 4/4 ஆகியவற்றின் கூடுதல் 65 எனில் 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் 4 மடங்கு எனில் மூவரின் தற்போது வயதை காண்க. சரி, ஓகேவா? இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷின் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் இப்போ எந்த சம் சொல்ல போகிறேனோ அந்த சம்மோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறமா என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். தேங்க்யூ. ஓகே, ஃபஸ்ட்டு எல்லோரும் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் சம்மு. ஃபஸ்ட்டு நான் சொல்ல எழுதி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். வாணியின் வயது எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், வாணியின் தந்தை வயதை ஒய்ன்னு எடுத்துக்கணும், வாணியின் தாத்தாவோட வயது இசட். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு அந்த நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, கொஷின் எல்லோரும் கொஞ்சம் கொஷின் எடுத்து பாருங்கள். அதாவது தாத்தா, தந்தை, வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது. நான் கொஷின் உங்களுக்கு காட்டுறேன். என்ன கொடுத்துருக்காங்க, தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது 53. அப்போ இந்த சென்டென்ஸ்லேருந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் எடுக்கணும். ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, வாணி, தந்தை, தாத்தா மூவரின் சராசரி வயது x + y + z டிவைடில் 3. 3 பேர், அதனால் 3ன்னு போட்டு டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 53. இதை கூட்டினா எவ்வளவு, 53ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், x + y + z = 53. அதாவது இந்த பக்கம் டிவைடில் இருக்கிறது அந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளையில் மாறிடும். ஓகேவா? அப்போ தேட்ஃபோர் அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா 159 கிடைக்கும். x + y + z = 159. ஓகேவா? இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்து கொஸ்டினில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அதை வச்சு தான் நம்ம கொண்டு வரணும். கொஸ்டினில் அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தாத்தாவின் வயதில் பாதி. அப்போ தாத்தாவின் வயது நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம், இசட் எடுத்திருக்கோம். அப்போ தாத்தாவின் வயதில் பாதி அப்படின்னா z/2, பாதினா 2. அடுத்தது தந்தையின் வயதில் 1/3. அப்போ தந்தையின் வயது இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஒய்ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 3/1. அப்போ 3/1, அதாவது 1/3. ஓகேவா? வாணியின் வயதில் 4/1. அப்போ வாணியின் வயது என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ வாணியின் வயதில் 4/1னா x/4. ஓகேவா? ஆகியவற்றின் கூடுதல் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த 3ஐயும் நம்ம கூட்டணும். ஃபஸ்ட்டு x + 4, அப்புறம் y + 3 + z/2 = 65. அதோட கூடுதல் 65ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, x + 4 + y + 3 + z/2 = 65. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எப்படி எடுக்கலாம், 4, 3, 2க்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ஆல்ரெடி உங்களுக்கு எடுக்க தெரியும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் லைட்டாக உங்களுக்கு இப்போ நான் இதில் எல்சிஎம் எடுத்து காட்டுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்சிஎம் இங்கே எடுக்கிறேன். 4, 3, 2. எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க, ஃபஸ்ட்டு 2வால் 2 2s are 4, 3 1 2 is 2. அப்புறம் 2வால் எடுக்கணும். இந்த 3 அப்படியே வந்துடும். அடுத்தது 3, அதாவது நம்ம 1 வர வரைக்கும் எடுக்கணும். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4. 4 × 3 12. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. 2 2s are 4. அந்த 4 இதோடு மல்டிப்ளை பண்ணால் 12. அப்போ எல்சிஎம் என்னது, 12. ஓகே, எல்சிஎம் 12. இப்போ என்ன அப்படின்னா, இங்கே கீழே 12 வரணும்னா எக்ஸை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால், எக்ஸுக்கு கீழே 4 இருக்குது. 4 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 3. அப்போ கீழேயும் 3, மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 3x. இப்போது ஒய்க்கு கீழே என்ன இருக்குது, 3ன்னு இருக்குது. 3 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும், 4. அப்போ கீழே 4னால் மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4y. கீழே 2 இருக்குது. அப்போ இந்த 2வை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், அப்போ 6. அப்போ மேலேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 6z. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, இந்த 12 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் டிவைடில் இருக்குது. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளையில் மாறிடும்.
ஓகே. இப்போ 3x + 4y + yz = 65 × 12. இப்போ 65யும் 12யும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். 65யும் 12யும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, கவனிங்க. 3x + 4y + 6z = அதாவது 65யும் 12யும் மல்டிப்ளை பண்ணதில் நமக்கு கிடச்சது 780. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ கொஸ்டினில் அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது. அப்போது தாத்தாவுடைய தற்போதைய வயது Z. 4 வருஷத்துக்கு முன்னாடினா அந்த இசட்லேருந்து 4 கழிக்கணும். அப்போ Z - 4. ஓகேவா? இப்போ அடுத்தது வாணியின் வயதை போல் 4 மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தாத்தாக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கோம். அப்போ வாணிக்கும் 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கணும். 4 வருஷத்துக்கு முன்னாடினா வாணியோட தற்போதைய வயது X. அப்போ X - 4 4 மடங்கு அப்படின்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டும் ஈக்குவல்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ எது ஈக்குவல்? 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது X - 4 அது ஈக்குவல் டு வாணியின் வயதை போல் 4 மடங்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி வாணியின் வயது X - 4. ஓகேவா? இப்போ இந்த 4 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். 4x 4 × 4 16. இப்போது அடுத்தது என்னென்னா, எக்ஸ் டேமை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து இசட் டேமை பேக்கில் கொண்டு போயிருக்கோம். வேறு எதுவுமே பண்ணலை, ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்போ அடுத்தது என்னென்னா, நம்ம இந்த வேரியபிள்ஸ் இருக்கா எக்ஸு இசட்லாம் ஈக்குவல்ட்டுக்கு ஒரு பக்கமாக கொண்டு வந்துட்டு இந்த நம்பர்ஸ் டேமை இன்னொரு பக்கமாக கொண்டு வந்திருக்கோம். அப்போது இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிற இசட் இந்த பக்கம் வரும்போது -z, இங்கே மைனஸாக இருக்கிற 16 இங்கே வரும்போது +16. ஓகேவா? இப்போ 4x - z = 12. இந்த 16லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 12. இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்துக்கணும். 1 என்னது x + y + z 159. அடுத்தது 2 என்னது மேலே 2 இங்கே இருக்கா, அந்த மேலே உள்ள 2வையும் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈக்குவேஷன் 1 இருக்கா, 1 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், அதாவது இந்த 1 4x 4y 4z 159 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 636. இப்போ இந்த செகண்ட் டேர்ம் எடுத்துகிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா மைனஸ் பண்ணுறோம். மைனஸ்னால் இந்த டேர்ம் எல்லாமே மைனஸாக மாறும். அப்போது என்ன ஆகும், y கேன்சல் ஆயிரும். அப்புறம் 4லேருந்து 3 மைனஸ் பண்ணால் ஒரு x. அதே மாதிரி இசட்லேருந்து, அதாவது 6 தான் பெரிய நம்பர், 6லேருந்து 4 மைனஸ் பண்ணால் -2z. அப்புறம் 780 தான் பெரிய நம்பர். அப்போ பெரிய நம்பர்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு அதோட சைன் போட்டுறணும், -144. இப்போ என்ன அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, ஈக்குவேஷன் நம்பர் 4 கிடச்சிட்டு. ஓகேவா? இப்போது ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த ஈக்குவேஷன்ஸ் மேக் பண்ணணும். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 4 என்னது, x - 2z = -144. அடுத்தது ஈக்குவேஷன் 3யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவேஷன் 3 என்னது, ஈக்குவேஷன் 3யை நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 3 எங்கே கொடுத்துருக்கேன், இந்த இருக்குது. 4x - z = 12. இதான் 3x. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 8x - z × 2னா -2, இது 24. இப்போ அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து இதை வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் மாறும். இது மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறுது, மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறுது, ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறுது, ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா, -8லேருந்து எக்ஸுக்கு மைனஸ் பண்ணோன்னா -7x. அடுத்தது 144லேருந்து 24 மைனஸ் பண்ணால் ஆக்சுவலி மேலேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். அப்போ மைனஸும் மைனஸையும் ப்ளஸ் பண்ணி மைனஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும், இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இப்போது 7 × x, இந்த 7ம் எக்ஸும் மல்டிப்ளேயில் இருக்குது, அது இங்கே வரும்போது டிவைட் ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 24 கிடச்சிட்டு. இப்போ நம்ம எக்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஈக்குவேஷன் 3ல் இந்த எக்ஸை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? x 24 ஈக்குவேஷன் 3 எடுத்துகிட்டு அதில் எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு பதிலாக 24 போடணும். 24 போட்டுட்டு -z, அந்த 4 × 24 96. அடுத்தது z இருக்கும், நமக்கு வந்து z தான் வேணும். அப்புறம் 96 இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது அங்கே போகும்போது -96 மாறிடும். அடுத்தது 92. இப்போது -z, மைனஸ் ஆல்ரெடி கேன்சல் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன்னா, இங்கே மைனஸ் கேன்சல் ஆகும். z = 84. z கிடச்சிட்டு. ஓகேவா?
இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸும் இசட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதில் எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்னன்னு போட்டுட்டு நமக்கு ரெண்டையும் ஆட் பண்ணால் 108 கிடச்சிடும். ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த 159லேருந்து 108 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் ஒய் வந்து கிடச்சிடும். இப்போ நமக்கு வாணியின் வயது எக்ஸு, வாணியின் தந்தை வயது ஒய், வாணியின் தாத்தா வயது இசட். அப்போ 24, 51, 84. அப்போ இந்த சம்மு முடிஞ்சது. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை சம் உங்களுக்கு காட்டிடுறேன். நீங்கள் எதுவும் டவுட்டுனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன். இந்த சம் கண்டிப்பாக வரும். ஸோ கரெக்டாக பார்த்து எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.